வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசான் உடைய 23வது தவணை தொகை எந்த தேதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிடுறாரு என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய திட்டத்தின் 23வது தவணை தொகை. ஸோ இந்த 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க? எல்லா மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கிறது இந்த பிஎம் கிசானுடைய 23வது. ஆல்ரெடி 22வது தவணை தொகை மார்ச் 13ஆம் தேதியே வெளியிட்டாங்க. ஸோ அது வெளியிட்டு அடுத்த 3 மாதத்தில் இந்த 23வது தவணை தொகையை வெளியிட்டே ஆகணும். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு டைம் இடைவெளியில் 2000 அப்படின்ட்டு மத்திய அரசு விவசாயிகளுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகுன்றதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளில் பல முயற்சிகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் அத்தகைய பிரபலமான திட்டங்களில் ஒன்று பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 6000 ரூபாயை நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி மூலம் 3 தவணைகளாக வழங்குகிறது. இது அரசு 21 தவணைகள் வர்த்திக்கு 21 தவணைகள் வெளியிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 13 அன்று 22வது தவணை தொகையை அசாமில் வெளியிட்டார். இதன் மூலம் 9.32 கோடி விவசாயிகளுக்கு 18,640 கோடி வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 22 தவணைகளில் 4.25 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை மக்களுக்கு வழங்கியுள்ளார். பிஎம் கிசானுடைய திட்டம் என்றால் என்ன? எல்லாருமே எதிர்பார்த்துருக்கு. அந்த பிஎம் கிசானுடைய திட்டம் என்றால் என்ன? பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஓகேங்களா, ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் 2000 அப்படின்றத வரவு வைக்கிறாங்க. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு டைமும் இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் வர வைக்கிறாங்க. இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் ஆகிய 3 தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த நிதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் 2019 இடைக்கால பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயலால் அறிவிக்கப்பட்டு பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது இது உலகின் மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்ற திட்டமாக உருவெடுத்துள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் 23வது தவணை தொகையை விவசாயிகள் பெறுகிறார்கள். ஸோ நீங்கள் இப்போ பெறணும் அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி, நில சரிபார்ப்பு, இது எல்லாமே கிளாரிட்டியாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேஒய்சி முடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. கேஒய்சியில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 23வது தவணை தொகை வருவதில் கால தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இதை சரி செய்ய உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தை அணுகி பெண்டிங் கேஒய்சி அனைத்துமே முடித்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.